இந்த ஒரு விருங்கம்பாக்கம் தொகுதியில யாரு எந்தெந்த கட்சி சார்பா நிக்கிறாங்கன்னு ஐடியா இருக்கா? நான் இங்கே ஏரியாவுக்கு புதுசு, அதனால் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் யார் வந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வரன்றது தான் என்னோட விருப்பம். அப்படியா? இந்த 60 கால ஆட்சியில் திராவிட கழகமும் சரி, அதிமுக கட்சியும் தாண்டி ஒரு மாற்று ஒரு அரசியல் கட்சி வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து நாம் தமிழர் கட்சி வர்றது தான். மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு யாரும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. சரி, நாங்க இப்போ ஒரு 10 பேர்கிட்ட பைட் எடுத்திருக்கோம். அந்த 10 பேர்ல யாருமே நாம் தமிழர் சொல்லவே இல்லை. அது சொல்ல தேவையில்லை, யாரும் சொல்ல தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் என்னென்ன திட்டம் வந்திருக்கு, யார் வந்தால் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கும். தமிழர்கள் வந்து இந்தியாவிலேயே முன்னிலைக்கு வருவாங்க. தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்றது எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். என்ன திட்டங்கள் யார் யார் அறிவிச்சிருக்காங்க என்னன்றது. அதனால் ஒரே இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல முறையில் பொருளாதாரமும் சரி எல்லாத்துலேயும் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா ஒரே ஒரு தலைவன் தான். அது வந்து நாம் செந்தமிழ் தமிழன் சீமான் தான். அவரை தவிர யார் வந்தாலும் சரி இதே நிலைமை தான் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடரும். ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து ஏடிஎம்கே நான் மேட்ச்லயே சேர்த்துக்கல, எனக்கும் டிஎம்கே போட்டி தான். அவரும் நல்ல பத்தி பேசவே இல்லை. ஆனா அவர் வந்து களத்துல இன்னும் வேலை செய்யல. புதுசா வந்திருக்காரு, எந்த போராட்டத்தையும் கலந்துக்கல, மக்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு களத்துல இருந்து நல்லது செஞ்சுட்டு அப்புறமா ஆட்சிக்கு வரட்டும். 17 வருஷமா இந்த மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. எல்லா போராட்டத்திலையும் கலந்து எல்லா மக்களுக்காக எல்லாத்தையும் நல்லா செய்யறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே. வாய்ப்பு தந்தா தானே தெரியும். வாய்ப்பே கொடுக்காம வந்தால் செய்ய மாட்டார், வந்தால் செய்ய மாட்டார்னா வந்தவங்கலாம் என்ன செஞ்சு கொடுத்துட்டாங்க? ஒன்றும் செய்யலையே. ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்த் இப்படி தான் இருந்தார். அவர் இறந்த பிறகு அவரை சாமி ஆக்கிட்டாங்க. அவர் நல்ல மனுஷர்னு சொன்னாங்க. சர்டிஃபிகேட் யாருக்கு? பொறுப்பு கொடுத்தா தானே செய்வாங்க. பொறுப்பு கொடுத்தா தானே தெரியும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, எது செய்யணும்னு சொல்லிட்டு. இவரை மக்கள் புறக்கணிக்க மக்கள் தான் பிறந்தள்ளப்படுறாங்களே தவிர அவர் ஒன்றுமே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா தான் நல்லது நடக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை.